பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதாக. அதிசயமாய் நடத்தினார், மிராக்குலஸ்லி லெட் அஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். தேவன் 2025ஆம் ஆண்டு முழுவதும் நம்மை அதிசயமாய் நடத்தினார். வருடத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்களை நம்மேல் வைத்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து நன்றாய் நடத்தினார். யாக்கோபை குறித்து அவர் கூறும்போது, பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் என்று உபாகமம் 32:10 எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் சபை வனாந்திரத்தில் காணப்பட்ட 40 வருடங்களும் கர்த்தர் அவர்களை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்தினார். அவர்களோடு மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் உடன் சென்றார். வானத்தின் அப்பமாக்கிய மன்னாவினால் போஷித்தார். கண்மலையின் தண்ணீரினால் தாகம் தீர்த்தார். அவர்கள் வஸ்திரங்கள் பழையனவாகி போகவில்லை. ஆகையால் அவர்கள் பூமியிலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் விசேஷித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்களைப் போலவே கர்த்தர் நம்மையும் அதிசயமாய் இந்த வருடம் முழுவதும் நடத்தினார் என்பதை நன்றி அறிதலோடு நினைத்து பாருங்கள். வருடத்தின் இறுதி நாளாகிய இன்று உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிக்கவும் நன்றி செலுத்தவும் மறந்து விடாதிருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது தன் ஆத்துமாவோடு, அதாவது உள்ளான மனிதனோடு பேசும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கூறுகிறதை சங்கீதம் 103:1-2 வாசிக்க முடிகிறது. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார் என்றும், நோய்களை குணமாக்கினார் என்றும், உயிரை ஆபத்துகளுக்கும் அழிவுக்கும் விலக்கி மீட்டார் என்றும், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அலங்கரித்தார் என்றும், நன்மைகளினால் திருப்தியாய் ஆசீர்வதித்தார் என்றும் நன்றியோடு அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்தார் என்பதை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதியுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, மருத்துவமனைகளிலும் சிறைச்சாலைகளிலும் தெருவோரங்களிலும் கைவிடப்பட்ட நிலைகளிலும் கிறிஸ்துவ நிமித்தம் உபத்திரவங்களை அனுபவிப்பவர்களையும் நினைத்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மை எவ்வளவு ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்பதை புரிய முடியும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வேலைகளுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் சபைக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு நாளும் கர்த்தர் செய்த உபகாரங்களை மறந்து போகிறவர்களாய் காணப்படாதிருங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் பாராட்டின சொல்லி முடியாததும் வார்த்தைகளால் விவரிக்க கூடாததுமான ஈவுகளுக்காக நன்றி செலுத்தும் போது தேவன் உங்களை புதிய வருடத்தில் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து ஜெயமாக நடத்துவார். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் மேன்மையாய் நடத்தி கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறிடுகிறோம். உம்முடைய உதவியும் ஒத்தாசையும் இல்லாதபடி ஒரு நாளை கூட கடப்பது கடினமான காரியம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து ஒரு பலகீனங்களும் எங்களை தொடாதபடி உம்முடைய இரத்தத்தினால் வேலியடைத்து இம்மட்டும் நடத்தி கொண்டு வருகிற தயவிற்காய் மீண்டும் மீண்டும் ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறிடுகிறோம். நீர் செய்த உபகாரங்களை ஒரு நாள் நாங்கள் மறந்து போகிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கர்த்ததாமே கிருபையை தருவீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும். வரப்போகிற புதிய வருடம் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.